ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் புதிதாக எப்படி ஆன்லைனில் வீட்டில் இருந்தே மொபைல் மூலிமா அப்ளை பண்ணுறது. நீங்கள் லைசன்ஸ் வச்சுருந்தாலும் நீங்கள் ஆன்லைனில் அப்டேட் பண்ணிக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் 10th முடித்தாலே அப்ளை பண்ண தோணா நீங்கள் 10th மார்க் லிஸ்ட் வச்சு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. இந்த வெப்சைட் லிங்க் வீடியோ கீழே டிஸ்பிளேஸில் இருக்கும். லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறோம் tnvelaivaip.gov.in டைப் பண்ணாலும் இந்த வெப்சைட் தான் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு என்டர் பண்ணிட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இல்லை ஃபஸ்ட் டைமாக அந்த வெப்சைட்டில் நீங்கள் பதிவு பண்ணுறீங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லனா கிளிக் ஏரியான்னு இருக்க பாருங்கள், நியூ யூசர்னு அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே சில விதிமுறைலாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ஒரு முறை படித்து பாருங்கள். இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க, தமிழ்லேயும் கொடுத்துருப்பாங்க. எல்லாம் படித்து பார்த்துட்டு ஐ அக்ரின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணோடனே இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட நேம் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். நேம் என்ட்ரு பண்ணிட்டு ஃபாதர் நேம், நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த், ஆனா பெண்ணா சூஸ் பண்ணிக்கங்க. இல்லை அதர் கொடுத்துருக்காங்க. ஜிமெயில் ஐடி இருந்தால் என்ட்ரு பண்ணுங்கள். அந்த ஸ்டார் ஐக்கான் வரதெல்லாம் மெயினாக நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு யூசர் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள். யூசர் ஐடி எதுக்குன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரினியூவல் பண்ணுறதுக்கு இந்த யூசர் ஐடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் யூசர் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுங்கள். பெரிய லெட்டரும் ஸ்மால் லெட்டரும் நெக்ஸ்ட்டு நம்பர்ஸ் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு ஸ்டார் இந்த மாதிரி ஐக்கான் ஒன்று என்ட்ரு பண்ணிக்கங்க. அப்போ தான் இந்தமாதிரி இந்த க்ரீன் கலரில் உங்களுக்கு வரும். அந்தமாரி வர மாதிரி என்ட்ரு பண்ணிக்கங்க பாஸ்வேர்டு. அதே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபேவரட் கலர், இது எதுக்குன்னா சில டைம் நீங்கள் லாகின் பண்ணும்போது ஏதாவது எரர் வந்தால் அந்த டைமில் ஒரு கொஸ்டின் மாரி கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. அப்போ கேள்வியே கேட்கும்போது அந்த கலர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட ஆதார் நம்பர், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஆதார், டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓட்டர் ஐடியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எது கிளிக் பண்ணிங்களோ அதோட ஐடி நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கேப்ஸ் அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள். அதில் கொடுத்துருக்க மாதிரி என்ட்ரு பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்துருக்க தகவல் எல்லாம் சரியாக்கான ஒரு மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் பாருங்கள். அதை கிளிக் பண்ணோடனே டூ யூ வாண்ட் கண்டினியூ இருக்கும். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோடனே ப்ராசஸிங் நடந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆகிருக்கு. அடுத்தது கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அடுத்தது உங்களோட படிப்பு டீட்டெயில்ஸ், நீங்கள் எதாவது ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸில் உங்கள் நேம் வந்து ஷோ ஆகும். உங்கள் ஃபாதர் நேம், உங்களோட கம்யூனிட்டி வந்து என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் பிசியா இல்லை எம்பிசியா இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த கேட்டகிரியில் வரீங்களோ அதை என்ட்ரு பண்ணுங்கள். கம்யூனிட்டி என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த கம்யூனிட்டியில் என்ன கேட்டகிரி வரீங்க ஒவ்வொருக்கும் ஒரு இது கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு பிரிவுனா அதுக்கும் தனியாக ஒரு பெயர் கொடுத்துருப்பாங்க. உங்களோட இது அதை வந்து கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்க. இப்போ பிசினா உங்களோட அந்த கம்யூனிட்டி கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அந்த சர்டிஃபிகேட் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். உங்களுக்கு யார் எந்த அதிகாரி வழங்கினாரோ அவரோட இது வந்து என்ட்ரு பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஓபிசி கேட்டகிரியில் வந்தீங்கன்னா அந்த பாக்ஸில் டிக் மார்க் கொடுங்க. அந்த பிசியில் வந்து ஓபிசி கேட்டகிரி வர மாதிரி இருந்தால்
அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்கள் மதர் நேம் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேரேஜ்டா இல்லை அன்மேரேஜ்டா அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மேரேஜ்னால் மேரேஜ் கொடுங்க, இல்லை சிங்கிள் இல்லை அன்மேரேஜ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதை என்ட்ரு பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கிராமப்புறமாக நகர்ப்புறமானு கேட்டிருப்பாங்க. ரூரல் அது கேட்டிருப்பாங்க. கிராமப்புறம்னா ரூரலை கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்துவா முஸ்லீமா இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் இந்து வந்தீங்கன்னா இந்துவை கிளிக் பண்ணிக்கங்க. நீங்கள் என்ட்ரு பண்ண தகவல் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும். பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து ஓகே ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணுங்கள். உங்களோட அட்ரஸ் ஃபுல்லாக என்ட்ரு பண்ணுங்கள். டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்ட பேர் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் கொடுத்துருப்பாங்க. உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற நேம் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருந்தால் அதுக்கு நேமுக்கு நேராக கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மாவட்ட பெயரும் பாருங்கள் அதில் வருதான்ட்டு. அப்படி வந்தால் அதில் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தாலுக்கா, நெக்ஸ்ட்டு லோக்கல் பாடி வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பஞ்சாயத்து யூனியனா இல்லை டவுன் பஞ்சாயத்தா இல்லை முனிசிபாலிட்டியா அப்படி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் எதில் வரீங்களோ அந்த கேட்டகரியில் அதை கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட லேண்ட்லைன் நம்பர் இருந்தால் அதை என்ட்ரு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட பஞ்சாயத்து யூனியன் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். உங்கள் பஞ்சாயத்து யூனியன் எந்த இடத்துல இருக்கோ அந்த நேம் வந்து என்ட்ரு பண்ணிங்க. சில தாலுகா ஆஃபீஸ்லேயும் இருக்கும், சில வேறு இடத்துலையும் இருக்கும். அது எங்கே இருக்கோ அது கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் வில்லேஜ் நேம், உங்கள் வில்லேஜ் பின்கோட், நெக்ஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் ஸ்டூடெண்ட்டா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டா இல்லை அன்எம்ப்ளாய்மெண்ட்டா இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் எந்த கேட்டகரி வரீங்களோ அதை என்ட்ரு பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அது வந்து ஷோ ஆகும். நீங்கள் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கு எல்லாம் சரியாக ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் எஸ்எஸ்சி இல்லை ஹெச்எஸ்சி டிகிரி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதை என்ட்ரு பண்ணிக்கங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போர்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்டேட் போர்டில் படிச்சிங்களா இல்லை மெட்ரிக் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, இல்லை சிபிஎஸ்சி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் எங்கே படிச்சிங்களோ அதை என்ட்ரு பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு இயர், நீங்கள் எந்த வருஷம் படிச்சிங்களோ முடிச்சிங்களோ அந்த வருஷத்தை என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மீடியம், நீங்கள் தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ், உங்களோட டோட்டல் மார்க், அதாவது 10th எவ்வளோ மார்க் மொத்தமாக எடுத்தீங்களோ அதை என்ட்ரு பண்ணிக்கங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க் லிஸ்ட் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அதில் கொடுத்துருப்பாங்க. மார்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை என்ட்ரு பண்ணுங்கள். செகண்ட் மார்க் லிஸ்ட்னால் இப்போ நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட் டைம் ஃபெயில் ஆகி 2வது டைம் நீங்கள் எழுதி பாஸ் ஆகிருந்தீங்கன்னா திரும்பி அதுக்கான நம்பர் கொடுத்துருப்பாங்க மார்க் லிஸ்ட், அது வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். இல்லை ஃபஸ்ட் டைமே நீங்கள் பாஸ் ஆகிருந்தீங்கன்னா அதை என்ட்ரு பண்ணிவிட்டு ஆடுன்னு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனோடனே இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிக்கங்க. அந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். நீங்கள் சேவ் பண்ணாலும் சேவ் பண்ணிக்கலாம், இல்லாட்டா திரும்பி இன்னும் ஏதாவது +2 முடிச்சிங்கன்னா திரும்பி அந்த கிளிக் பண்ணி நீங்கள் +2 இதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இல்லை 10th மட்டும் தான் முடிச்சிருக்கேன் அது மட்டும் தான் இருக்குதுன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ இல்லை ஏதாவது கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். அதுக்கான இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதை வந்து கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அது இயர் இதெல்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். இயர், நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜ் என்ட்ரு பண்ணிக்கங்க. சப்ஜெக்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கங்க. அப்படி நீங்கள் எதுவுமே இதில் படிக்கலைன்னா நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட்டு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க.
நீங்கள் ஏதாவது ஒர்க் லைசன்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைசன்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி லைசன்ஸ் கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் லைசன்ஸ் என்ன லைட் வச்சுருக்கீங்களா இல்லை ஹெவி வச்சுருக்கீங்களா அதெல்லாம் கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஹெவி வச்சுருந்தா ஹெவி கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லைசன்ஸோட நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லைசன்ஸ் இது கொடுத்துருப்பாங்க. லைசன்ஸ் டேட் வந்து வேலிட் டேட் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். டேட் என்ட்ரு பண்ணிட்டு உங்கள் லைசன்ஸ் உங்களுக்கு யார் கொடுத்தாங்களோ ஆர்டிஓ அதோட இது வந்து என்ட்ரு பண்ணிக்கங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு எல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்கன்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஆடுன்னு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே உங்கள் லைசன்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். திரும்பி உங்கள்கிட்ட வேறு ஏதாவது லைசன்ஸ் இருந்தால் நீங்கள் மேலே செலக்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எதுவும் இல்லைன்னா நீங்கள் அந்த பாக்ஸில் டிக் மார்க் கொடுத்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சேவ்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து சேவ் ஆயிரும். ப்ரீவியூ வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களோட நேம் எல்லாமே கூட வந்திருக்கும், உங்களோட அட்ரஸ் எல்லாமே வந்திருக்கும். எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எல்லாம் நீங்கள் சரியாக இருக்குன்னு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துங்க. ஸ்வைப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எல்லாம் சரியாக இருந்தால் கண்டினியூ இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட் ஐடி கார்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணதுக்கு வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரிண்ட் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த பிரிண்ட் ஆப்ஷனுக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்துங்க. இல்லாட்டா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை பிடிஎஃப்பில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி உங்களோட ஃபைலில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கும் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபைலில் சேவ் பண்ணிவிட்டு கேன்சல் அந்த மேலே இருக்க பாருங்கள், அது கேன்சல் கொடுத்துங்க. நீங்கள் உங்களோட ஐடி கார்டு நீங்கள் பிரிண்ட் எடுக்கனாலும் அதுக்கும் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் ஐடி கார்டுன்னு இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதே சேம் தான், அதே தான் வரும். ஏற்கனவே நீங்கள் டவுன்லோட் பண்ணதே தான் வரும். நீங்கள் திரும்பி வேணாலும் எடிட் பண்ணாலும் அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எடிட் பண்ணிக்கலாம். திரும்பி உங்களோட கல்வி தகுதி எதாவது ஆட் பண்ணாலும் அதுக்கு கிளிக் பண்ணிக்கலாம். இதுக்கெலாம் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்தமாரி மொபைல் மூலிமாவே நீங்கள் வீட்டிலேருந்தே அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் யாராவது அப்ளை பண்ணாமல் இருந்தாங்கன்னா மொபைல் மூலிமாவே அப்ளை பண்ணி வைக்க சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.